ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டைப்ரைட்டிங் எக்ஸாம் நடக்குது. ஜூனியரும் இருக்குது, சீனியரும் இருக்குது. ஹால் டிக்கெட்டில் எந்த டைம் போட்டிருக்காங்களோ அந்த டைம் உள்ளே விசில் அடித்து ஸ்டார்ட் பண்ணுற டைம். ஸோ அந்த டைமுக்கு போகாமல் அந்த டைம்லேருந்து 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் எக்ஸாம் ஹால் ரீச் ஆகிற மாதிரி போயிருங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போகிறவங்க எல்லாருமே ஸ்கேல், பென்சில், பேனா, எரேசர், ஷார்ப்னர் இது எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க. அதோட இந்த தடவை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஐடி ப்ரூஃப்காக ஆதார் கார்டு ஒரிஜினலையும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் மறந்துடாமல் எடுத்துகிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் மிஷின் ஏதாவது உங்களுக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு அடிச்சிட்ருக்கும் போது அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக நமக்கு மிஷின் வெளியில் வச்சுருப்பாங்க. அந்த வெளில இருக்க மிஷினை எடுத்துகிட்டு வச்சுட்டு நம்ம மிஷினை கீழே இறக்கி வச்சுட்டு தான் நீங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மிஷினை மெக்கானிக் சரி பண்ணுற வரையும் நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வெயிட் பண்ணக்கூடாது. செகண்ட் பேப்பர்னால் நோ ப்ராப்ளம், சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் பேப்பர் அப்படிங்கிறது நமக்கு 10 நிமிஷம் தான். கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க, நமக்கு எக்ஸ்ட்ரா டைம்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக எந்த மிஷினாக இருந்தாலும் நாம் அங்கே இருக்க சூப்பர்வைசர்கிட்ட சொல்லிவிட்டு அடிக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போன உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரேப்பர், பேப்பர் எல்லாமே கொடுப்பாங்க. அதில் 2 பேப்பரை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, பேப்பரை இன்சர்ட் பண்ணி ரெடியாகி உட்காந்துடணும். ரேப்பர் ஃபில் பண்ண ஆல்ரெடி எல்லார் இன்ஸ்டியூட்லேயுமே ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரேப்பர் ஃபில் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. ரேப்பர் ஃபில் பண்ணுறதுக்காக உள்ளே போய் பேசக்கூடாது. பேசுகிறதுக்கு அங்கே நாட் அலவுடு. அதனால் ரேப்பர் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நல்லாவே தெரிஞ்சுட்டு போங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போனதுமே செகண்ட் பேப்பர் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செகண்ட் பேப்பர் அப்படிங்கிறது லெட்டரும் ஸ்டேட்மெண்ட்டும். நாம் என்ன பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு எடுத்ததுமே லெட்டர் அடிக்கணும்னு நினச்சி அடிக்கக்கூடாது. ஏன்னா லெட்டரில் நிறைய நமக்கு அப்ரிவேஷன்ஸ் வரும். அந்த அப்ரிவேஷன்ஸில் நமக்கு பண்ண தெரியாமல் ஒரு டிக்கு விடுற இடத்துல நம்ம 2 டிக்காகவும், 2 டிக்கு விடுற இடத்துல நம்ம விடாமல் இருந்தாலுமே நமக்கு மார்க் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு உங்களுடைய பாஸ் ஆகிறதுக்குரிய மார்க்கு எய்ம் பண்ணி போங்க. பாஸ் ஆகிறதுக்கு என்ன மார்க் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதில் இருக்க நம்பரை நீங்கள் அப்படியே அடிச்சிட்டாலே உங்களுக்கு மார்க் கண்டிப்பாக வந்துடும். அதனால் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஜூனியராக இருந்தால் 50 மார்க் இருக்குது, சீனியராக இருந்தீங்க அப்படின்னா 60 மார்க் இருக்குது. அதனால் ஃபுல் ஃபோக்கஸும் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் தான் இருக்கணும். அதனால் ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கால்குலேஷன் பண்ணி டைப் பண்ணி கோடு போட்டு நீட்டாக எடுத்து வச்சுருங்க. அதில் ஒரு 5 தப்பு நீங்கள் பண்ணியிருந்தாலும், ஒரு மிஸ்டேக்கு 2 மார்க் போனாலும் 5 மிஸ்டேக்கு 10 மார்க் தான் போகும். 40 மார்க் அதில் இருக்கும். 40 மார்க் அப்படிங்கிறது பாஸ் மார்க்கு. ஃபஸ்ட் பேப்பரில் 40 மார்க், செகண்ட் பேப்பரில் 40 மார்க் இருந்தால் தான் நீங்கள் பாஸ் ஆக முடியும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை அடித்து வெளியில் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லெட்டர் அடிக்க ஆரம்பிங்க. லெட்டரை உங்களுக்கு முடிஞ்ச அளவு நீங்கள் அப்ரிவேஷன்ஸ் பண்ண பாருங்கள். லெட்டருக்குள்ளேயே தான் இருக்கும் அவங்க கொடுத்துருக்க அப்ரிவேஷன்ஸ். நாம் கொஞ்சம் ரீட் பண்ணாலே போதும். அது ஒரு கண்டிப்பாக அந்த அப்ரிவேஷனை நம்மளால் பண்ணிட முடியும். நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனதுமே உங்களுக்கு செகண்ட் பேப்பர் தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. இந்த செகண்ட் பேப்பரில் ஸ்டேட்மெண்ட்டும் லெட்டரும் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் லெட்டரை நீங்கள் அடித்து கொடுத்து ரேப்பரை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ஃபஸ்ட் பேப்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபஸ்ட் பேப்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், 10 நிமிஷத்தில் நம்ம அடித்து கொடுக்கணும். செகண்ட் பேப்பர் அடிக்கும்போது மிஷின் ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே இருக்க சூப்பர்வைசர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க மெக்கானிக் வச்சு சரி பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் பேப்பரில் மிஷின் ரிப்பேர் ஆகாத அளவு நீங்கள் டைப் பண்ணுங்கள். சப்போஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா மெக்கானிக் சார் வர்ற வரையும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் பேப்பர் டக்குன்னு எடுத்துகிட்டு எந்த மிஷின் நமக்கு ஃப்ரீயாக இருக்கோ அது அடுத்த இன்ஸ்டியூட் மிஷினாக இருந்தாலும் சரி, அந்த மிஷினில் நீங்கள் பேப்பரை இன்சர்ட் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கணும். நமக்கு எக்ஸ்ட்ரா 1 நிமிஷம் கூட கொடுக்க மாட்டாங்க. அதனால் எல்லாருக்கும் மாதிரி 10 நிமிஷம் நமக்கு இருக்கிறதுனால அந்த செகண்டை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் வேறொரு மிஷினில் பேப்பரை இன்சர்ட் பண்ணி டைப் பண்ணுங்கள். ஸ்பீட் அடிக்கும் போது ஒவ்வொரு லெட்டராக சொல்லிக்கிட்டே நீங்கள் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மிஸ்டேக் வர ரொம்ப வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும் லெட்டரை சொல்லிக்கிட்டே அடிச்சிங்க அப்படின்னா. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன்.